வணக்கம் தமிழ் உறவுகளை, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரே போட்டியில் விராட் கோலி, டிராவிட், ரிக்கார்டுகள் உடைப்பு, சஞ்சு சாம்சன் அதிரடி சதம், இந்தியா அபார பேட்டிங். அதாவது சஞ்சு சாம்சன் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதிய மூன்றாவது ஒருநாள் போட்டியில் ஆடிய ஆட்டத்தால் பிசிசிஐக்கு சரியான செருப்படி கொடுத்து உள்ளார். அதாவது நல்ல பேட்ஸ்மேன் என பெயர் எடுத்தும் திறமை இருந்தும் பல ஆண்டுகளாக சஞ்சு சாம்சனுக்கு இந்திய அணியில் இடம் கிடைக்காமல் இருந்து வந்தது. 2023 ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் அவர் தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்த்த வேளையில் அதிலும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த நிலையில்தான் முக்கியத்துவமற்ற இந்தியா வெர்சஸ் தென்னாப்பிரிக்கா ஒருநாள் தொடரில் 2ஆம் நிலை இந்திய அணி தேர்வு செய்யப்பட்ட போது அதில் போனால் போகிறது என சஞ்சு சாம்சனுக்கு அணியில் வாய்ப்பளிக்கப்பட்டது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் 2வது போட்டியில் பேட்டிங் ஆடும் வாய்ப்பு பெற்ற சஞ்சு சாம்சன் அதில் 12 ரன்கள் மட்டுமே எடுத்து இன்சைட் எட்ஜ் ஆகி ஆட்டமிழந்தது ஏமாற்றமும் அளித்தார். ஆனால் அந்த வரிசையில் போட்டியில் 5ஆம் வரிசையில் பேட்டிங்கில் களமிறங்கியிருந்தார். இந்த நிலையில்தான் 3வது போட்டியில் பேட்டிங் வரிசை மாற்றப்பட்டு 3ஆம் வரிசையில் களமிறங்கினார் நம்ம சஞ்சு சாம்சன். இந்த முறை ஒரு பக்கம் விக்கெட்டுகள் வீழ்ந்த போதும் சஞ்சு சாம்சன் நிலையாக நின்று ரன்களை குவித்தார். அணியின் ரன் ரேட்டை உயர்த்த தனியாளாக போராடினார். 110 பந்துகளில் 100 ரன்களை தொட்டு தன் முதல் சர்வதேச சதம் கடந்தார். பின்னர் 114 பந்துகளில் 108 ரன்களை குவித்து ஆட்டமிழந்தார். 3 சிக்ஸர் 6 4 அடித்து இருந்தார். அவரது இந்த ஆட்டம் மூலம் இத்தனை காலம் தனக்கு அணியில் இடம் அளிக்காமல் அலைக்கழித்து வந்த பிசிசிஐக்கு சரியான பதிலடிகளையும் கொடுத்து உள்ளார். இனிவரும் ஒவ்வொரு தொடரின் போதும் சஞ்சு சாம்சனை இந்திய அணியில் தேர்வு செய்ய வேண்டிய அழுத்தம் பிசிசிஐக்கு ஏற்படும். இதனால் ரசிகர்கள் சஞ்சு சாம்சனின் சதத்தை கொண்டாடியும் வருகிறார்கள். அதே போல இந்த போட்டியில் துவக்க வீரராக வந்த ரஜத் பட்டிதார் அதிரடியாக 16 பந்துகளில் 22 ரன்களை அடிக்க சாய் சுதர்சன் 10 ரன்களும் KL ராகுல் 21 ரன்கள் எடுத்து அடுத்தடுத்து வெளியேறினார்கள். இதனால் இந்திய அணி நெருக்கடியிலும் இருந்தது. அதே போல திலக் வர்மா அவர்கள் தன்னுடைய முதல் ஒருநாள் கிரிக்கெட் அரை சதத்தை அடித்தார். அவர் 77 பந்துகளில் 5 பவுண்டரிகள் மற்றும் 1 சிக்ஸருடன் 55 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார். அதே போல தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக அதன் சொந்த மண்ணில் அரை சதம் அடித்ததின் மூலமாக குறைந்த வயதில் தென்னாப்பிரிக்கா மண்ணில் அரை சதம் அடித்த இந்தியர் என்ற சாதனையை படைத்து இருக்கிறார். இதன் மூலம் சாய் சுதர்சன், விராட் கோலி, ராகுல் டிராவிட் ஆகியோரது சாதனையை முறியடித்து இருக்கிறார். அதில் திலக் வர்மா 21 வயது 43 நாட்களில் அரை சதம் அடித்து உள்ளார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.